டிக்டாக்ல ஃபேமஸா இருந்த நம்ம மணிக்கணி இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ரெண்டு பேருமே இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கனி சிஸ்டருடைய ஃப்ரெண்ட் ஜில்லு தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஜில்லுன்றது அவனுடைய நேம் கிடையாது, அது அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. இவன் நல்லா இருந்த குடும்பத்தை சுக்குனர் ஆக்கிட்டான். கண்டை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். ஒரு நாள் அந்த ஜில்லுன்றவன் நம்ம கனி சிஸ்டர் இருக்க வீட்டுக்கு வந்திருக்கான். அப்ப நம்ம கனி சிஸ்டர் கூட முனே பேர் தான் வீட்டுல இருக்காங்க. அது யாருன்னா நம்ம மணிப்ரோட தம்பி, அதாவது நம்ம ராஜு, அப்புறம் அவரோட வைஃப் சக்தியும் அவங்களோட குழந்தையும் தான் வீட்டுல இருந்திருக்காங்க. பட் அந்த வீட்டுல நம்ம மணிப்ரோ வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அப்பதான் நம்ம கனி சிஸ்டர் மணிப்ரோவ சண்டை போட்டு போயிட்டாங்க. அந்த ஜில்லுன்றவ கனி சிஸ்டரோட வீட்டுல தான் அன்னைக்கு தங்கி இருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம மணிப்ரோட தம்பி ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்கும் போது அந்த ஜில்லுன்றவ நம்ம கனி சிஸ்டரை தப்பா பாத்துட்டு இருந்திருக்கான். இது நம்ம மணிப்ரோட தம்பி பாத்துட்டு இருக்காரு. மறுநாள் காலையில நம்ம ராஜு வந்து பாத்தீங்கன்னா உங்களை தப்பா பாத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு. நம்ம கனி சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மணிப்ரோ ராஜு கிட்ட சொல்லிருப்பாரு, கனி வந்து ரொம்ப கெட்டவ அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கனி சிஸ்டருக்கும் அந்த ஜில்லுக்கும் எது சம்பந்தம் இருக்கு போல. நம்ம மணிப்ரோ அவருடைய தம்பி கிட்ட சொல்லும் போது மணிப்ரோ வந்து நீ தானியே சந்தேகப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. மணிப்ரோட தம்பிக்கு எல்லாம் உண்மையா தெரிஞ்சு அந்த வீட்டை விட்டு தனியா வந்துடுவாரு. அண்ட் அதே மாதிரி நேத்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜு ப்ரோ அவரோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோவை நீங்களே போயிட்டு பாருங்க, பார்த்துட்டு யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. அண்ட் இன்னொரு போஸ்டும் போட்டிருப்பாரு. அதுல என்ன சொல்லிருப்பாருன்னா, இந்த காயத்தின் பின்னால் பல அசிங்கங்களும் சூழ்ச்சிகளும் உள்ளது, அவை வெளிவரும் போது கண்டிப்பா குணமடையும், எங்களுக்கும் சேதம் என்பார்கள், அதன் பின்னால் அமைதியான ஒருவனின் கோவம் மட்டுமே உள்ளது. இதுதான் அவரோட சேனல்ல போஸ்டா போட்டிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மணிப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல கனி சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மணிப்ரோக்கு அவரோட தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லா தப்பு பண்ணது நம்ம கனி, நம்ம மணிப்ரோ எந்த தப்புமே பண்ணல. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது தகவல் கிடைச்ச வீடியோவை அப்லோட் பண்றேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க.